பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஊழித்து சார்பிலும் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இயேசுவின் அழகும் ஆவிக்குரிய அர்த்தங்களும் என்ற இயேசுவின் ஒவ்வொரு வாழ்க்கையின் பகுதியை குறித்து பார்த்து வருகிறோம். அதில் இயேசு பயன்படுத்தினவைகளை குறித்து பார்க்கிறோம். அந்த ஒரு பகுதியில் இன்றைக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு சம்பவத்தை நாம் தியானிக்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தால், இயேசு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஆம், இயேசு பன்றிகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படியானால் இயேசு தன் ஊழிய வாழ்க்கையில அதையும் ஒரு காரணமாய் பயன்படுத்த காரணம் என்ன? இதில் ஒரு ஆச்சரியம் என்ன? புதிய ஏற்பாட்டிலே மாத்திரம் பன்றிகளை குறித்து 18க்கும் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் நல்லவர். கடந்து போகட்டும். பன்றிகள் என்றால் எதை குறிக்கிறது? ஏசாயாவின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தால், பன்றிகள் என்று சொன்னால் அருவருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது இன்னொரு வசனத்தை வாசித்தால், உபாகமம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தால், பன்றிகளை தொடவும் கூடாது என்று வேதம் உத்தரவிடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மிருகம் இயேசுவின் நாட்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது. என்ன நடந்தது? ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்குள் அசுத்தாவி இருந்தது. அந்த அசுத்தாவிகளை துரத்த ஆரம்பித்த போது, அந்த ஆவிகள் புறப்பட்டு போக வழி தெரியாமல் இருந்த போது இந்த பன்றிகளுக்குள் போன போது என்ன நடந்தது? அந்த பன்றிகள் போய் கடலில் விழுந்து மாண்டது. நீங்கள் இப்போ நினைக்கலாம், ஏன் அந்த பன்றிகளை கடலுக்குள் போய் விழவந்தது காரணம் என்ன என்று சொல்லி. அதற்கு வேதம் அழகான ஒரு விளக்கம் கொடுக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால், பன்றிகள் பீறி போடும் சுவாபம் கொண்டது. அதே சமயத்தில் கவனித்து பாருங்கள், அந்த மனுஷனுக்குள் இருந்தது 6000 ஆவிகள். அந்த 6000 ஆவிகள் இந்த 2000 பன்றிகளுக்குள் போய் நுழைந்தது. அந்த நேரத்தில் அந்த பன்றிகள் எல்லாம் அங்கு இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அங்கு இருந்த கிராமத்து மக்கள், சுற்றுவட்டார மக்கள் எல்லாரும் பீறி போட்டு இருக்கும். பெருத்த சேதமும் மிகப்பெரிய பாதிப்பும் உண்டாயிருக்கும். இதை அறிந்த ஆண்டவர் பன்றிகளுக்குள் போக சொன்னார். அந்த பன்றிகள் போய் சமுத்திரத்தில் விழுந்து மாண்டது. கர்த்தர் நல்லவர். இங்கு ஒரு கணக்கை நாம் கவனித்தாக வேண்டும். என்ன கணக்கு? அந்த லேகியோன் என்கிறதான அந்த மனுஷனுக்குள் இருந்த ஆவி, லேகியோன் என்று சொன்னால் 6000. அப்படியான 6000 அசுத்தாவிகள் அவனுக்குள் இருந்தது. ஆனால் அங்கு இருந்த பன்றிகள் 2000. 6000 அசுத்த ஆவிகள் 2000 பன்றிகளுக்குள் போனதென்றால் ஒவ்வொரு பன்றிக்குள்ளும் 3 அசுத்த ஆவிகள் நுழைந்திருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அப்படியானால் இது எவ்வளவு வேகமாய் போய் விழுந்திருக்கும் என்று பாருங்கள். இந்த சம்பவத்தை ஏன் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வசனத்து மூலமாய் சொல்லுகிறார்? நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. பன்றிகள் என்று சொன்னால் அசுத்தம் என்று சொன்னேன். தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில, குடும்ப ஜீவியத்தில, ஜெப ஜீவியத்தில, ஆவிக்குரிய ஜீவியத்தில எந்த ஒரு அசுத்தமும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. அசுத்தத்துக்கு இடம் கொடுக்கவும் கூடாது. அப்படி ஒருவேளை அசுத்தம் காணப்படுமானால் இந்த பீறி போடுகிற அனுபவம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் வந்துவிடும். ஆனபடினால் உங்கள் வாழ்க்கையில, உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில, தனிப்பட்ட அனுபவத்தில எந்த இடத்தில் பரிசுத்தம் இருக்கிறது, எந்த இடத்தில் பரிசுத்தம் இல்லை, அதற்கு பதில் அருவருப்பும் அசுத்தமும் எங்க இருக்கு யோசித்து பாருங்கள். ஆண்டவரத்தில் அறிக்கையிடுங்கள். அவர் சுத்திகரிப்பார், கழுவுவார். அந்த மனுஷனை விடுவித்ததை போல உங்களை விடுவிப்பார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இயேசு சொன்னவுடன் அந்த அசுத்த ஆவிகள் அந்த மனுஷனை விட்டு, அதாவது லேகியோன் என்கிற ஆவி அந்த மனுஷனை விட்டு வெளியே புறப்பட்டு போனது. புறப்பட்டு போன உடனே அங்க ஒரு பெரிய மாற்றம் உண்டானதை பார்க்கலாம். என்ன மாற்றம்? அந்த மனுஷன் 100க்கு 100 மடங்கு பரிபூர்ணமாய் விடுதலையானான். அவன் விடுதலையானதுக்கு 4 ஆதாரங்கள் வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. என்ன ஆதாரங்கள்? லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம். 1, பிசாசுகள் அவனை விட்டு புறப்பட்டு போய்விட்டன. 2வது, அவன் வஸ்திரம் தரித்தவனாய் உட்கார்ந்திருந்தான். அதாவது இதற்கு முன்பு நிர்வாணமாய் இருந்தவன் இப்போ வஸ்திரம் தரித்திருக்கிறான். 3வது, இயேசுவின் பாத தண்டையில் வந்து அவன் தாழ்மையோடு இருந்தான். கர்த்தர் நல்லவர். 4வது, அவன் உட்கார்ந்திருந்தான். இதுவரைக்கும் ஓடிக்கொண்டிருந்தவன், அலைந்து கொண்டிருந்தவன் இப்ப அமைதலாய் உட்கார ஆரம்பித்தான். 5வதாக, அவன் புத்தி தெளிந்தான். கவனியுங்கள், அவன் விடுதலையானதற்கு இந்த 5 அற்புதமான அடையாளங்கள் அவன் வாழ்க்கையில் காணப்பட்டது. தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான்
இந்த நேரத்தில் ஒரு சத்தியத்தை சொல்லியே ஆக வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆவியானவர் இப்படிதான் விடுவிக்க விரும்புகிறார். உங்கள் ஜீவியத்தில் உங்களுக்கு தெரியாமல் அல்லது உங்களுக்கு அறிந்து காணப்படுகிற எல்லா அசுத்த ஆவிகளும் இன்றைக்கு புறப்பட்டு போகும்படி தேவன் அவைகளை துரத்த போகிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் வஸ்திரங்கள், உங்கள் உடைகள் வெளியேற பெற்றதாய் மாறப்போகிறது. முக்கியமாக நீங்கள் பல காரியத்துக்காக வேலை நிமித்தமாக அலைந்து திரிகிறவர்களாய் இருந்தால் இனி கிறிஸ்துவின் பாதத்தில் உட்காரக்கூடிய ஒரு ஜெப அனுபவத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அது மாத்திரமல்ல, புத்தி தெளிந்ததை போல எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கிற ஒரு தெளிந்த புத்தியையும் நல்ல ஞானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்களும் மாற்றத்தை காணப்போகிறீர்கள். தேவனுடைய கிருபை அதை செய்யும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு முக்கியமான வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள். கர்த்தர் நல்லவே. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய கிருபையின் ஆவியானவர் நல்ல ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் உங்களை நிரப்புவார், நடத்துவார். இன்று முதல் உங்கள் வீட்டிலே ஒரு பெரிய விடுதலையை சகல அசுத்தாவின் கிரியையிலிருந்தும் தேவன் விடுவிக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல பரமபிதாவே, உடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அந்த மனுஷன் லேகியோன் என்று அர்த்தம் கொள்ளும் 6000 பிசாசு பிடித்த மனுஷனாய் இருந்த அவனை ஆண்டவர் விடுவித்து அங்கிருந்த பன்றிகளுக்குள் நுழைய பண்ணி மனிதர்களை பீறி போடக்கூடிய பன்றிகளை சமுத்திரத்தில் விழுந்து மாண்டு போக செய்தீரே, அதே போல் இதோ இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிற பார்த்து உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில மறைந்திருந்தும் ஒளிந்திருந்தும் கிரியை செய்கிற எல்லா அந்தகாரத்தின் ஆவிகள், செய்வினை கட்டுகள், மாந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், பிசாசின் விக்கிரகத்தின் வல்லமைகள் இவர்களை விட்டு புறப்படுவதாக, வீட்டை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தில் இவர்களை விடுவித்ததற்காக நன்றி. ஆண்டவரே, நல்ல வெளியேறப்பட்ட வஸ்திரங்களை இவர்களுக்கு கொடுக்கிறதற்காக நன்றி. தேவையில்லாத அலைச்சல்களை மாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தருகிறதற்காக நன்றி. எல்லாவற்றிலும் ஞானமும் புத்தியும் செயல்பட போகிறதுக்காக நன்றி. இந்த வல்லமையுள்ள அபிஷேகிக்கப்பட்ட இந்த ஜெபம் இவர் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Our address: Reverend SSK Samuel, Jesus Power Ministries, Ramasamy Raja Nagar, Virudhunagar District, Pin Code 626204, Tamil Nadu, India. Our mobile numbers: 09962547469, 09080583815. Our email ID: ssksamuel69@gmail.com.